அந்த பொண்ணு அவங்க கூட பைக்கில் போகையில் பட்டு சேலை கட்டியிருந்தா. ஆனா பஸ் விட்டு இறங்கையில் பாவாடை தாவணி கட்டியிருந்தா. அதான் ஒரே குழப்பம் ஆயிடுச்சு. இது பாரடி சரோ, பொண்டாட்டி எத்தனை சேலை வச்சிருக்கானே தெரியாது, ஆனா ஊர்ல போறப்ப சேலையே நோட்டு விட்டுட்டு இருக்காரு. என்ன மாமோய் இளம ஊஞ்சல் ஆடுதாக்கும். நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், விளையாடிட்டு இருக்கேன். என்ன தானோ இது? மாமா எவ்வளவு முக்கியமா பேசிட்டு இருக்காங்க, நீ ஏன் இப்படி விளையாடுற? எப்போ எதை பேசணும்னு உனக்கு தெரியாதா? சரி சரி, அதுக்காக நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன ஒண்ணு திட்ட வேணாம். எவ்வளோ ஒருத்தி பைக்ல போனாலா அதுக்காக நான் வாங்கி கட்டிக்கணுமா? 2 பேரும் பேசிக்கங்க, நான் வாரேன். தானோ ஏன் மாமா, அந்த பொண்ணு பட்டு சேலை கட்டியிருந்தவ அப்புறம் பார்க்கும்போது பாவாடை தாவணியில மாறிட்டாளா? ஆமா சார், அதான் ஒரே குழப்பமா இருக்கு. மாமா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரடியா அந்த பொண்ணு கிட்ட போய் பக்குவமா பேசிடுங்க. அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் ஏதாவது லவ் கிவன் இருந்ததுன்னா அப்புறமா நீங்க அந்த பொண்ணோட அப்பா கிட்ட நீங்க போய் பேசலாம். என்ன மாமா இப்ப என்ன யோசிக்கிறீங்க? நீ சொல்றது சரிதான், பார்க்கலாம். சரி. ஏய், நீ எதுக்கு வால் மாதிரி பின்னாடி வர? போடி. ஏய் விஜி, உள்ள போனதும் நான் சொன்ன மாதிரி மாப்பிள்ளை கிட்ட நடந்துக்கணும்ல விஜி. சரி போ. வா விஜய், என்னங்க ப்ளீஸ் விடுங்க. என்னங்க இது? ப்ளீஸ் விடுங்க, ப்ளீஸ் விடுங்க. ஐயோ வெக்கமா இருக்கு, ப்ளீஸ் விடுங்க. ஐயோ ப்ளீஸ் விடுங்க. ஐயோ. ஏய் விஜய், என்னடி வளர்ற தூக்கத்துல? ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? போய் தண்ணி குடிச்சிட்டு வந்து படு போ. இல்லக்கா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், தண்ணியெல்லாம் வேண்டாம். ஐயோ எப்பா கண்ணே கண்ணே, ஏ ராசா என்னடா இது? கண்ணு ராசா மாதிரி கையை வீசிக்கிட்டு தெரிஞ்ச என் பிள்ளை இப்படி ஆயிட்டானே. பாட்டேன்னு ஒரு குரல் கொடுத்துருக்கப்படாது, ஓடி வந்து விழுந்திருப்பேன்ல. உங்க ஆத்தா எங்க போயிட்டா? பக்கத்துல கடை வரைக்கும் போயிருக்காங்க. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், ஒரு கல்யாணத்தை பண்ணியிருந்தா அவ பார்த்துக்கொள்ள அந்த வேலை இல்லை. ஆமா கல்யாணம். என்னடா வாழ்ந்து கட்ட கிழமை மாதிரி பேசுற? பாட்டி, வாழ்க்கையில எனக்கெல்லாம் கல்யாணமே ஆகாது. ஏன்டா அப்படி சொல்ற? இந்த பாரு, நீ மனசுக்குள்ள எதையோ வச்சிருக்க, உள்ளுக்குள்ள வச்சு வேதனைப்பட்டா உடம்புக்கு தாண்டா கெடுதல். இந்த பாரு கண்ணே, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. ஏன் பாட்டி, லீலா அவனை விரும்புற விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதா?
அப்படி போடுன்னா. ஏப்பா இந்த விஷயத்தை இதுவரைக்கும் என்கிட்ட நீ சொல்லலை? இருந்தாலும் நான் மோப்பம் பிடிச்சேன். உன் வாயிலிருந்து என்னைக்காவது வராதா அப்படின்னு எதிர்பார்த்தேன், வந்துடுச்சு. ஏப்பா லீலா நல்ல பொண்ணு தானப்பா, கட்டிக்க வேண்டியதானே? என்ன புரியாம பேசிட்டு இருக்க? சம்பந்தம் பேசுற நிலைமையில 2 குடும்பமும் இருக்கு. எதிரும் புதிருமா 2 துருவமால நின்றுட்டு இருக்கு. ஆமாடா கண்ணு, உங்க ஆத்தா பண்ண அமக்களத்துல அங்க ரணக்கலரி ஆயிப்போச்சு. ஏன்டா கண்ணு, நீ லீலாவை விரும்புற விஷயம் சரவுக்கும் மாணிக்கத்துக்கும் தெரியுமா? அது ஒரு பெரிய கதை பாட்டி. அட எங்கிட்ட சொல்றதுக்கு என்ன சொல்லுடா. அண்ணன் அண்ணி 2 பேருக்குமே இந்த விஷயம் தெரியும் பாட்டி. மாமா தான் முதல்ல பிடிவாதமா இருந்தாரு. ஆனா அப்ப கூட அண்ணன் எப்படியாவது லீலா அவனை கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் பாட்டி நினைச்சாரு. அட இவ்வளவு விஷயம் நடந்திருக்குதா? தீபாவளிக்கு போன போது கூட அண்ணன் மாமாட்ட இதை பத்தி பேசினாரு. மாமாவும் மனசு மாதிரி கொஞ்சம் கீழே இறங்கி தான் வந்தாரு. இங்க வந்த போதெல்லாம் என்கிட்ட சரியாவே பேசல மாமா. இப்ப போன போது ரொம்ப நல்லா பேச ஆரம்பிச்சாரு. சரி எல்லாம் நல்லபடி முடிஞ்சிடும் நினைச்சேன். அம்மா மட்டும் சண்டை இழுக்காம இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ரொம்ப சுமூகமா முடிஞ்சு போயிருக்கும் தெரியுமா? ஏன்டா செல்வம், இந்த பேச்ச மறுபடியும் இப்ப பேச முடியாதா? மறுபடியும் அர்த்தம் இல்லாம பேசாத பாட்டி. எப்படி பேச முடியும்? சிதம்பரம் மாமான ரோஷம் கட்ட மனுஷனா இல்ல எங்க வீட்டுல தான் எல்லாருக்கும் பெரிய மனசு இருக்கா? முன்னாடி இருந்த நிலைமை வேற, இப்ப இருக்கிற நிலைமை வேற. அண்ணனும் அண்ணியும் இந்த கல்யாணத்தை பத்தி பேச்சு எடுக்கவே தயாரா இல்ல. அண்ணனை கேட்டா உம்முன்னு பதில் பேசாம போறாரு. அண்ணியை கேட்டா நான் இனிமேல் இதை பத்தி பேசவே கூடாதுங்கிறாங்க. எனக்கு இந்த விஷயத்தை பேசுறதுக்கு யாரு இருக்காங்க? ஏன்டா அப்படி சொல்ற? உன்னை பெத்தவ பிறந்தவ யாருமே வேண்டாம், நான் இருக்கேன். நேரா புறப்பட்டு போய் சிதம்பரம் கிட்ட மரியாதையா உன் பொண்ணை கொடுக்குறியா இல்லையான்னு கேட்கிறேன். அவர் முடியாதுன்னு எங்கிட்ட சொல்லிட்டு வாரா, இல்ல நான் தான் விட்டுட்டு வந்துருவேனா? நீ மட்டும் தைரியமா இரு, நான் இருக்கேன். முடியுமா பாட்டி? பின்ன நீ ஏன் புள்ளடா, உனக்கு அந்த லீலாவை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு என்ன சேர்ந்தது? தேங்க்ஸ் பாட்டி. இருடா, முதல்ல கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மொத்தமா தேங்க்ஸ் சொல்லு. சரி காலம் கடத்த வேண்டாம். நானும் நீமா சீக்கிரமா அவங்க வீட்டுக்கு போய் பேசிட்டு வந்துருமா? ரொம்ப தான் அவசரப்படுறேன். முதல்ல உன் உடம்பு தேரட்டும், கை கட்டு அவுப்போம், அதுக்கப்புறம் கால் கட்டு போடுறத பத்தி யோசிப்போம். என்னம்மா எங்க தண்ணி தெளிக்கிற? சரோக்கா இருந்தா அவங்க செய்வாங்க, அவங்க வர தண்ணி நான் செய்யறேனே. இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க? சரோ, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடு. சரோ, சரோ, என்ன சரோ? நான் வரும்போது ஒரு லெட்டர் கொண்டு வந்தேனே, எங்க? இந்த வீட்டுல எதுவுமே ஒரு இடத்துல வச்சா வெச்ச இடத்துல இருக்காது. சரோ, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தேடுறேன் நானு. என்ன தேடுறீங்க? ஒரு லெட்டர். இதா? இது எப்படி உன் கையில வந்தது? அடுப்படிக்கு வந்தீங்கல்ல, இத அங்க வச்சுட்டு இங்க வந்து தேடினா எப்படி? எல்லாம் வச்ச இடத்துல தானே இருக்கு. சரோ, என்னன்னு தெரியல, இப்பெல்லாம் நீ இல்லாம ஒரு வேலை நடக்க மாட்டேங்குது. பேசாம ஒண்ணு செய்ய, காலையில நான் போகும்போது என் கூட கடைக்கு வந்துரு, நைட் என் கூட திரும்பி வந்துடுறேன். ரொம்ப ஆசைதான். இருக்க கூடாதா?
எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இப்படி எல்லாம் பேசினா நான் எழுந்திருச்சு போயிடுவேன். நான் உண்மையா தானே சொன்னேன். அதுலயும் நைட் ஆயிடுச்சுன்னா உன் அழகு 5ஆலையோ 10ஆலையோ பெருக்குன்னா எவ்வளவு அழகு இருக்குமோ அந்த அளவுக்கு அழகு. ஐயோ, இப்பவும் மார்க்கெட் கணக்கு தானா? வெளியில நாயா பேய அலைஞ்சி வெயில்ல நாய் மாதிரி சுத்தி எவ்வளவு டயர்டா வீட்டுக்கு வந்தாலும் உன் மடியில தலை வச்சு படுத்த அடுத்த நிமிஷமே அந்த டயர்ட்னஸ் எல்லாம் போய் எவ்வளவு புத்துணர்ச்சியா இருக்கு தெரியுமா? ஒவ்வொருத்தனும் அவசியமா கல்யாணம் பண்ணிக்கணும். ஆமா சரோ, இந்த பொண்டாட்டிக்குன்னே ஒரு வாசனை இருக்க, அது எப்படி? சும்மா இருக்க மாட்டீங்களா? இல்ல சரோ, அது இந்த சேலையில இருந்து வருதா இல்ல? சும்மா இருங்க, சும்மா இருங்க. சும்மா அப்பா, ஆஸ்பத்திரி கிளம்பிட்டியா? ஆமாப்பா. சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன்ப்பா. நல்லா சாப்பிட்டியா இல்ல கோழி குறிக்கிற மாதிரி குறிச்சியா? நல்லா சாப்பிட்டேப்பா. நீங்க சாப்பிடுறீங்களா? நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஏய் அப்பா, கொஞ்சம் தண்ணி கொடுத்துட்டு போய். சரிப்பா. மாமா, விஜய் எங்க? உள்ளாரதான் இருக்கா? ஏன்? ஓ இல்ல, நேரம் கிளம்பி வேலைக்கு போயிருப்பாளே, அதான் கேட்டேன். என்னங்கப்பா? என்னது இது கெட்ட வழக்கம்? எங்க கத்துக்கிட்ட? இடது கையில தண்ணி கொடுக்குற? நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆக போதுமா? கவனமா இருக்க வேணா? சாரிப்பா, ஏதோ ஞாபகத்துல. இப்படி எல்லாம் அஜாக்கிரதையா இருக்க கூடாதுமா. நாளைக்கு போற இடத்துல இந்த மாதிரி தப்பு பண்ணேன்னா ஒன்னும் குறை சொல்ல மாட்டாங்க. வளத்தை என்ன சொல்லுவாங்க? கொண்டா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். என்னங்கப்பா? சரிப்பா, நான் கிளம்புறேன். ஏய் விஜய், கிளம்புறியா? ஆமாக்கா. வரும்போது கேஸுக்கு ஒரு லைட்டர் வாங்கிட்டு வா, மறந்துடாத. சரிக்கா. போஸ், இங்க வாடா. எங்க வந்த எங்க போற? உங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்தா முடிஞ்சா இல்லையான்னு தகவல் சொல்ல மாட்டியா நீ? ஒரு பேப்பர்ல ஒரு சர்வே நம்பர் எழுதி கொடுத்து சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ் போய் வில்லங்க இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு சொன்னா இல்லையா? அதான் கிளர்க் இல்லைன்னு சொன்னேன் மாமா. வாடா இங்க. என்ன நோட்டீஸ் ஆக்கு சொல்ற? கிளார்க் இல்ல நான் பாட்டிட்டு சொல்ல முடியுமா? எங்கடா அந்த பேப்பர்? டேபிள் மேல இருக்கு மாமா, வந்து எடுத்து தரேன். வந்து எடுத்துறியா? ஏன் அவசரம் புரியல உனக்கு? முதல்ல அந்த பேப்பர் எடுத்து கொடுத்து போடா. பறக்குறான். இந்தா மறுபடியும் இந்த பேப்பர் உன் கையில தரேன். இந்த வேலையை முடிச்சுட்டு தான் நீ வீட்டுக்கு வர, புரியுதா? வாங்க. ரெஜிஸ்டர் ஆபீஸ் தானே போற? ஆமா. இதுல இன்னும் 4 சர்வே நம்பர் எழுதி வச்சிருக்கேன். இதுக்கு வில்லங்கம் பார்க்கணும். வாடா இங்க. சொன்ன வேலையை முழுக்க கேட்டுட்டு போ. இந்த பேப்பரை திருப்பி பாரு. என்ன எழுதி இருக்குது? ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கிட்டு வந்தேன். வாடா இங்க. ஸ்டாம்ப் பேப்பர் ஓசிலியா கொடுக்குறான், துட்டு கொடுக்க வேணா? அறிவு கட்டவனு. இந்தா சொன்னதெல்லாம் ஒழுங்கா செஞ்சுட்டு வா. வேகம் மட்டும் போறாது, விவேகம் வேணும். இவன் போற வேகத்துல வேலையை முடிப்பானா கோட்டையை விட்டுருவானான்னு தெரியலையா? அண்ணே, டவுனுக்கு போற பஸ் போயிருச்சா? போய் 5 நிமிஷம் ஆச்சுங்க. அதுல எதுவும் பொண்ணு ஒண்ணு போச்சா? ஆமா, ஒரு 5-6 பொண்ணுங்க போனாங்க. இல்லண்ணே, அதுல ஒரு பொண்ணு செவப்பா மாலை போட்டிருக்கேன். என்கிட்ட போய் இப்படி கேக்குறீங்களே? பொண்ணுங்களே பார்க்க கூடாதுங்க.
அண்ணே ஒரு நிமிஷம். என்ன பஸ்? டவுனுக்கு தானே போறியா? ஆமா. அண்ணே நான் போற வழியில இறங்கிக்கிறேன். போற வழியில பெட்ரோல் போட்டுருவியா? போட்டுறேண்ணே. டவுன்ல எங்க இறங்கணும்? நான் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிக்கிறேன். அங்கேருந்து வாடகைக்கு எடுத்து. சரி வா. சரிண்ணே.